ஒரு சிறிய இறை வார்த்தை பகுதியை நாம் தியானிக்கிறோம். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் 42 முதலுள்ள இறை வார்த்தைகள். பாவத்தில் விழச் செய்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒரு இறை வார்த்தை பகுதி. மார்க்கு 9:42 முதலுள்ள இறை வார்த்தை. இன்று ஒப்புரவு அருட்சாதனத்தை பற்றியெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுகின்ற நாள் நாம். இந்த நாளிலே பாவத்தில் விழச் செய்தல், இங்கு 4 விதமான நபர்களையோ பொருட்களையோ உடல் உறுப்புகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று, முதலில் உள்ளது, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழச் செய்தவருக்கு என்ன செய்யணுமா? கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நலம். என்ன செய்யணுமோ, நம்மை மிக சிறியோரில் ஒருவரை பாவத்தில் விழச் செய்தால், சிறியோர்னா யாரு? குழந்தைகள் என்று மட்டும் அர்த்தமல்ல, குழந்தைகளும் சிறியவர்கள். அவர்களை பாவத்தில் விழச் செய்வதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அதே போல இயேசுவில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையில் வளருகிற பிள்ளைகளும் அன்றைய சூழலில் சிறியவர்களாக இருந்தார்கள். இயேசுவினுடைய காலகட்டத்தில், அதன் தொடர்ந்து வருகின்ற காலத்திலே ஒரு சிறிய ஒரு மக்களினமாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற பிள்ளைகள் மீது, அல்லது இயேசுவின் மட்டும் நம்பிக்கை வைத்து அவர் பார்த்து கொள்வார் என்று வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாம் இடையூறாக இருக்கிறவர்களை, அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணுமா? அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, கழுத்தில் அப்படி நமக்கு விசுவாசத்திற்கு நம்பிக்கைக்கு இடையூறாக இருக்கிறவர்களுக்கு கழுத்தில் ஒரு பெரிய எந்திர கல்லை கட்டி, சாதாரண கடல்ல போடாவே வர முடியாது, இது பெரிய எந்திர கல்லை கட்டி கீழே கடல்ல ஆழத்துக்கு தூக்கி போடணுமா? என்ன அர்த்தம் சிந்திக்க போறோம். அதே மாதிரி இதாவது பரவாயில்ல, வேறு ஒருவரை பற்றி சொல்லப்படுகிறது. நமக்கு நம்பிக்கையில் வளர அல்லது சிறியவர்கள் நல்நலியில் வளர தடையாக இருக்கிற ஒருவருக்கு என்ன செய்யணும்? அடுத்து வர்றது தான் அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னது? உன் கை உன்னை பாவத்திற்கு விழச் செய்தால், உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் கையை கட் பண்ணி கடையில் கொடுத்துட்டு நீ வந்துரு. அடுத்து என்னது? அடுத்து கால். கை முடிஞ்ச உடனே கை காலாவது பிடிக்கிறோன்னு சொல்லுவோம் பாருங்க. அடுத்து 45வது வசனம், உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால், தப்பான ரூட்டில் போனா காலை வெட்டி போட்டு நொண்டியா வந்துரு. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அடுத்து 47வது வசனம், உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால், ஐயோ அதுவும் போச்சு. அப்போ அன்புக்குரியவர்களே, வேற ஏதாவது சொல்லியிருக்கா தொடர்ந்து? இல்லை. இப்போ இந்த பகுதியில் மட்டும் இந்த 4 ஒரு நபர்களை பற்றியும் 3 உடல் உறுப்புகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உனக்கு நீ சிறியவர்கள் யாராவது ஒருவர், அவர்கள் நன்னெறியிலும் நம்பிக்கையிலும் வளர தடையாக இருக்கிற வேறொருவர் இருந்தால், அது குழந்தைகளை நன்னெறியில் வளர்த்துவதாக இருக்கலாம், நாம் பிறரை நம்பிக்கையில் வளர்த்துவதற்கு பதிலாக, அல்லது நாம் நம்பிக்கையில் வளரும் பொழுது நமக்கு தடையாக இருக்கிற நபர்களாக இருக்கலாம். இப்படி நம்முடைய வளர்ச்சியில், நம்பிக்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவர்களை எந்திர கல்லை கழுத்தில் கட்டி கடல்ல தூக்கி போடு. உன் கை உனக்கு பாவத்திற்கு காரணமாக இருந்ததால் கையை வெட்டிரு. உன் கால் உனக்கு பாவத்திற்கு காரணமாக இருந்தது என்றால் காலை வெட்டிரு. கண்ணு உனக்கு பாவத்துக்கு காரணமா இருந்தா கண்ணை புடுங்கிரு. பிரைஸ் தி லார்ட். இப்படிலாம் செஞ்சிருந்தா இன்னைக்கு உடல்ல ஒரு உறுப்பாவது இருந்திருக்குமா? இன்னைக்கு யாருமே தியானத்துக்கு யாரும் வந்திருப்பீங்க? எந்த உறுப்பு பாவத்துக்கு நம்ம விழ செய்யல? அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ஆண்டவர் போட சொன்னாரா? என்ன அர்த்தம்? மனம் மாற வேண்டும். இந்த உறுப்புகள் என்ன செய்யறது? பாவம். இந்த காலத்துல இயேசு வந்திருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாரு? உன் நா உனக்கு பாவத்திற்கு காரணம் என்றால் நாக்க முதல்ல கட் பண்ணி தூக்கி போடு. எல்லாம் பெப்பன்னு இருந்திருப்போம். இன்னைக்கு கண்ணை விட, காலை விட, கையை விட நாக்கு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அன்புக்குரியவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு ஆண்டவர் சொல்ற இதை ஒரு சில சகோதரர்கள் அல்லது நாம என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல லிட்ரல் சென்ஸ்ல எடுப்போம். ஆண்டவர் சொன்னாரோ, இந்த கை தானே மொபைல் இப்படி பண்ணிச்சு, இந்த விரலை கட் பண்ணி அரணில். அடுத்து என்ன பண்ணும்? இந்த விரலுக்கு பதிலாக இந்த விரலில் பிராக்டிஸ் வந்துடும். அன்புக்குரியவர்களே, பல நபர்கள் இன்று நம்ம இதை அப்படியே பார்த்து, இது குறிப்பா இந்த கை கண்ணுன்னா நமக்கு வலிக்குன்னு தெரியும். வேற ஒருத்தர் நமக்கு ஏதாவது செஞ்சுட்டோம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்,
என்னை பாவத்தில் விழச் செய்தவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் போட வேண்டும் என்று இனிமேல் என்கிட்ட பேசாத, இனிமேல் என் மூஞ்ச பார்க்காத. ஒரு சில நபர்களை இந்த இறைவார்த்தை வைத்து நாம் வாழ்கிறோம் என்று கடைபிடிக்கிறோம் என்ற அர்த்தத்தில் வாழ்நாள் முழுவதும் பலரை மாற்றி நிறுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பகுதியில் சொல்வது நம் உடல் உறுப்புகளையோ நபர்களையோ இல்லாமல் செய்வதற்கு அல்ல, அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதற்கு அல்ல. நேற்றைய தினத்தில் நான் மறையுறையில் சொல்லிட்டு இருந்தேன், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு இறைவார்த்தை பகுதி வாசிக்கிற பொழுது நமக்கு புரியாத பொழுது என்ன செய்யணும்னா, பிரின்சிபிள் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு பிரின்சிபிளை பயன்படுத்தி அந்த இறைவார்த்தை பகுதியை வாசிக்கணுமா. பிரின்சிபிள் ஆஃப் சேரிட்டி, அது என்னது? பிரின்சிபிள் ஆஃப் சேரிட்டி, அன்பு என்கிற கட்டளையை வைத்து இந்த இறைவார்த்தை புரியாத இறைவார்த்தை பகுதிகளை மீண்டும் மீண்டும் வாசித்து தியானிக்கணுமா. இதில் ஆண்டவர் ஏதோ அன்பை வைத்திருக்கிறார், அது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமா. இயேசுவினுடைய கண்ணோட்டத்தில் இந்த பகுதியை வாசிக்க வேண்டுமா. அதில் எப்படியாவது அன்பை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், அல்லது அன்பை கொடுக்க நம்மால் முடியவில்லை என்றால், அதற்காக இன்னும் அதிகமாக ஜெபம் செய்யணும். அதற்கான உண்மையான பொருளை தேடி செல்ல வேண்டுமே தவிர பிறரை காயப்படுத்தி அன்பிற்கு எதிரான எதிர்மறையான செயல்களை செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, ஹalleluya. புனித அகுஸ்தினார் தான் இந்த பிரின்சிபல் சொல்வார், பிரின்சிபல் ஆஃப் சேரிட்டி. அன்பை வைத்து, இயேசுவின் கண்களை வைத்து ஒரு இறைவார்த்தை பகுதியை வாசித்து தியானிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் ஃபாதர், இந்த கை காலுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில விதத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில சொல்லுவோம் பாருங்க, நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், கண்ணை நோண்டிடுவேன். அங்கே பார்த்த என்ன சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு சரி நமக்கும் சொல்லுவோம், பெரியவங்களுக்கு கூட, என்ன அங்கே பார்வை, அங்கே பார்த்த கண்ணை நோண்டிடுவேன். அப்படின்னா கண்ணை நோண்டுறதுக்காக சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? அந்த பார்வை வேண்டாம், அங்கே கை போச்சு கை வெட்டிடுவேன். ஏதாவது திருடுற பழக்கம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஓவரா திருடாதன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக திருடுங்க, 6 பாலா திருடாதீங்க. கை இனிமேல் அந்த பழக்கம் வந்துச்சு கையை வெட்டிடுவேன். இப்படி ஒரு சில ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒரு சில விதத்தில் உண்மைகளை சொல்வதற்கு உடல் உறுப்புகளை வைத்து சொல்வார். எபிரேய மொழியில், அரேபிய என்ன சொல்றது, அரமாயிக் மொழியில், இயேசு பேசிய மொழிகளிலும் இப்படிப்பட்ட ஒரு சில இடியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேச்சில் புரிய வைப்பதற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். தப்புக்கு போச்சுன்னா கட் பண்ணிரு, கையை கட் பண்ணிரு. அப்படின்னா தவறை தூண்டும் விதத்தில் நீ இனிமேல் அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. அந்த கண்ணு போச்சுன்னா கண்ணை பிடுங்கிறனா, அப்படிப்பட்ட கண்ணை பிடுங்குவதல்ல, கண்ணை பிடுங்கும் அளவிற்கு உன் பாவத்தை உன்னை இட்டு செல்கிற அந்த செயலை விட்டுவிட வேண்டும் என்று பொருள். உடலின் உறுப்புகள் அல்ல மாற்ற வேண்டியது, மாறாக நம் உள்ளத்திலே இப்படிப்பட்ட எது நம்மை பாவத்திற்கு இழுத்து செல்கிறதோ, நபர்களோ சூழலோ பொருட்களோ இடங்களோ, அதை கண்டுபிடித்து அதில் தான் மாற்றம் வருத்தணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்தது, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கு நான் ஒரு சில இடத்துல தவக்கால தியானத்துக்கெல்லாம் போகும்போது சொல்லுவேன், இந்த முகநூல் வந்த பொழுது அதில் பார்ப்பதற்கு அடிமையாக இருந்தேன். ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இது சரிப்பட்டு வராதுன்னு ஒரு முறை அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன், திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணேன், அடுத்து இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்து கொஞ்ச நாள், அப்போல்லாம் ஃபோன்லாம் பயன்படுத்த முடியாது ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி. லாஸ்ட்டில் என்ன செஞ்சேன், இனிமேல் இது வேண்டவே வேண்டாம் என்று 2013 அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு அது போய் தொலைட்டுன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இன்று வரை பயன்படுத்தலை. ஒரு சிலது இப்படி செய்யலாம், ஆனால் உங்களால் இப்படி செய்ய முடியுமா? செய்யணும் அவசியம் இருக்குதா? வேண்டாம் என்றால், நன்மைக்கு அது பயன்படுகிறது என்றால், தீமைக்கும் எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே நம்முடைய உடல் உறுப்புகளும் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். தீமைக்கு உதவுகிறது என்று அனைத்தையும் நாம் அழிப்பதில் அல்ல ஆன்மீகம், நன்மையானதற்கு மட்டும் பயன்படுத்தலாம் என்பதில் தான் ஆன்மீகம் இருக்கிறது. சில இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சவால் சொல்றேன். இந்த டேட்டா மொபைல் ரீசார்ஜ் பண்ணாவே, டேட்டா ரீசார்ஜ் பண்ணாமல் இன்னைக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற ஏதாவது மொபைல் நெட்வொர்க் இருக்கா? புரியல. நீங்கள் பேசுறதுக்கு ஃபோன் பயன்படுத்தணும்னு நினைச்சாலும்
டேட்டா போடாம பேச முடியாத ஒரு சூழல் ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு 10 வருஷம் முன்பு வரலும் டேட்டா போடாம டாக் டைம் மட்டும் போடலாம். இப்போ டேட்டா இல்லாம தாத்தா கூட மொபைல் பயன்படுத்த முடியாது. நீங்க விருப்பம் என்றாலும் இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு 1 GB 2 GB 3 GB போட்டே ஆகணும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் வைக்கும்போது எப்படி தெரியுமா வச்சேன்? நீங்க டாக் டைம் வேணா போடுங்க, டேட்டா போடாதீங்க, அப்ப நீங்க பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு போன் இல்லாமையும் வாழ முடியாது, டேட்டா இல்லாமையும் வாழ முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த இயேசுவினுடைய வார்த்தை எப்படி புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, இப்போ நான் என்ன சொல்லித்தரேன் இளையோருக்கும், அல்லது நான் என்ன செய்கிறேன்? ஃபோனை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று இல்லைன்னா குழந்தைங்களுக்கு இளையோருக்கு என்ன தெரியுமா சொல்லித்தரது? நீ ஃபோனை பயன்படுத்துகிற, டேட்டா போடுறியா போடு. உன் இரவு நேரங்களிலும் தனிப்பட்ட நேரங்களில் நீ ஃபோனை எல்லாரும் முன்னாடியும் நீ தனிப்பட்டமாக விதமாக ரூமில் கொண்டு போகாத, பொதுவான இடங்களில் வைக்கிற அளவுக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொள். நன்மையானதுக்கு பயன்படுத்து, தீமைக்கு பயன்படுத்துகின்ற சூழல் வருகிற பொழுது அப்படிப்பட்ட இடத்திற்கே அதை கொண்டு செல்லாமல் இருக்க முயற்சி செய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்திலேயே போன வாரத்தில் யாரோ ஒரு நபரை பார்த்தேன். இங்கே வர பிரதர், இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு பிரதர் இருக்கார்ல, பிரதர் பிலிப், அவருக்கு நான் ஆன்மீக தந்தை, அவர் எனக்கு ஆன்மீக தந்தை. அப்போது அவருங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சர்ச் பண்ணுறதுக்காக மொபைல் கேட்டேன், கொடுத்தாரு. என்னடா பாஸ்வேர்டுன்னு கேட்டேன். நீங்கள் சொன்னதுலேருந்து பாஸ்வேர்டே போகிறதில்ல ஃபாதர். எந்த அப்ளிகேஷனுக்கும் பாஸ்வேர்டு கூட நீங்கள் போட்டு வச்சுக்காங்க, வேற யாராவது எடுத்து உங்கள் பேங்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவ்வளவுக்கு நம்பிக்கையோடு என் ஃபோன் ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு பயமில்லை என்றும் அளவிற்கு ஆன்மீகத்தில் வளர்கின்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கை இறைவன் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. பாயிண்ட்டுக்கு திரும்பி வரேன். அன்புக்குரியவர்களே, கண்ணையோ கையையோ காலையோ கட் பண்ணி போட சொல்லலை. அப்படிப்பட்ட இடத்திற்கு, அப்படிப்பட்ட செயலை செய்ய, பாவத்திற்கு தூண்டுகின்ற செயலை செய்கின்ற அப்படிப்பட்ட நிலைகளிலே அதை வேண்டாம் என்று அர்ப்பணிக்கும் அளவிற்கு ஆண்டவரோடு இணைந்து இருக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். உனக்கு பிடிக்காத அல்லது உன்னை காயப்படுத்தினவர்களை கட் பண்ணிட்டு நான் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறேன், இறை வார்த்தைக்கு ஏற்றாற் போல் தான் வாழ்றேன், அந்த நபர் தான் என்னை பாவத்தில் விழச் செய்தார் என்றால் இன்று ஒரு நபரிடமும் உன்னால் பேச முடியாது, உன்னிடமும் யாரும் பேச மாட்டார்கள். நாமும் எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கை சூழலில் பல நிலைகளில் பாவத்தில் விழச் செய்ய காரணமாக இருந்திருக்கிறோம். அதனால் அன்புக்குரியவர்களே, அன்பினால் அந்த நபர்களை பார்க்க, நன்மைக்கு அவர்கள் நன்மையானதற்கும் நல்ல சூழலில் நல்ல வார்த்தைகளையும் நல்ல நட்புறவுகளில் மட்டும் வைத்துக் கொள்வோம். ஆனால் தேவையற்ற நிலைகளுக்கு அவரை அழைத்து செல்லாமல் இருக்க வரம் கேட்போம். நான் சொன்னதனுடைய ஒரே ஒரு பொருள், இறுதியாக சொல்கிறேன், இறைவனோடு இணைவதால் தான் பாவத்தை விட முடியுமோ தவிர நீ பாவத்தை விடுவதால் இறைவனோடு நட்புறவில் இருக்க முடியாது. திரும்பி சொல்றேன், என் கையை கட் பண்ணா கடவுள் கூட இருக்கலாம்னு நினைக்காத. நீ முதல்ல கடவுளோடு இணைந்து சேர்ந்து வாழ்ந்து பார். நன்மையானதற்கு உன் கரத்தை உயர்த்தி பார், நன்மையானதற்கு உன் கரத்தை எடுத்து பார், நல்லதை நீ செய்து பார். தானாக தீமையாக செய்வதற்கு உன் கரம் போகாது. நீ ஆண்டவரை தேடி வந்து பார், அருட்சாதனத்தை தேடி வந்து பாரு, இறைவார்த்தையை நாட்டம் கொள், தானா உன் கால்கள் பாவ சூழலை தேடி போகாது. ஆண்டவர் விரும்புவது போல பிறரை அன்பு செய்து பார், மன்னித்து பார், ஏற்றுக்கொண்டு பார். நீ பல நபர்களை உன் வாழ்க்கையில் இருந்து வேண்டாம் என்று ஒதுக்குவதை குறைத்து கொள்வாய். அவர்கள் தானே தீமையானதற்கு உன்னை நாடி தேடி வராமல் இருக்க ஆண்டவர் அருள் தருவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நாளிலே நாம் ஜெபிப்பது, இன்று நம்ம உறவுகளை பற்றி எல்லாம் சிந்திக்கிறோம், பாவத்தினுடைய விளைவு எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்புக்குரியவர்களே, நம்ம கையில் இல்லைங்க, ஆண்டவருடைய அருள்ல நம்ம தாங்க இது வேண்டும் வேண்டாம் என்று முடிவெடுக்கணும். இதற்கு மேலால் எனக்கு இது வேண்டாம் என்றால் வேண்டாம். இப்போ பாருங்களேன், இந்த மொபைலில் நம்ம பல நேரங்களில் தெரியாமல் அடிமையாக இருக்கிறோம். ஐ ரிப்பீட், நீங்களாம் நினச்சிருக்கீங்க நீங்கள் அடிமை இல்லைன்னு, பட் யூ ஆர், என்ன மாதிரியே நீங்களும் அடிமைங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை இதை எடுத்து தடவுறோம் நமக்கு தெரியல, பட் நம்ம முக்காவாசி பேர் அடிமை. நம்மளெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஒரு ஆராய்ச்சி, நமக்கு சுற்றி ஒரு கேமரா ஃபிட் பண்ணி ஆராய்ச்சி மையத்திற்குள் வைத்தார்கள் என்றால் அப்போ தெரியும். நம்ம சினிமாவில் அந்த மாதிரி நம்மளை வீடியோ போட்டு காமிச்சாங்கன்னா தெரியும் எத்தனை முறை பேக்குன்னு சும்மா எடுத்து எதையாவது பண்ணிட்டு திரும்ப வைக்கிறோம். முக்காவாசி பேர் இன்னைக்கு நம்ம பைத்தியங்களா இருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன்.
இன்று கைபேசிக்கு, சமூக ஊடகங்களுக்கு தெரியாம அடிமையாயிட்டு இருக்கிறோம். இந்த வாரத்துல ஒரு நாள் தப்பிச்சு வந்த வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு இங்க வராம இருந்திருந்தா எத்தனை முறை இதை எடுத்திருப்போம். இங்க வந்துட்டே முடியல ஃபாதர், நடுவில் எடுத்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் நகைச்சுவையா சொல்லல. டுடே we are addicted to social media. we are addicted to. ஒரு மெசேஜுமே இருக்காது. சும்மா திறப்போம், ஆன் பண்ணுவோம், ஒவ்வொரு அப்ளிகேஷன் திறப்போம், க்ளோஸ் பண்ணுவோம், திருப்பி வைப்போம், திருப்பி எடுப்போம். டாயிங். மன அமைதியை இழக்க செய்கின்ற ஒன்றாக. அப்போ இதெல்லாம் கட் பண்ணணுமா? இதை கட் பண்றது இல்லைங்க. ஆண்டவரோடு இணைந்து இருந்தால்தான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு கடந்து செல்லாமல் இருப்போம். இன்னைக்கு சும்மா நீங்க யோசித்து பாருங்க. இட்ஸ் ஃபார் அவர் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். பாவசங்கத்தெல்லாம் செய்ய போறோம்ல, எத்தனை முறை இதை சும்மா கையில் எடுக்கிறோம் யோசித்து பாருங்களேன். எத்தனை முறை எடுக்கிறோம்னு யோசித்து பாருங்களேன். எதற்கென்றே தெரியாது. நான் இங்கிருந்து மேலே போனாலும் என்ன பண்றேன், போய் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து பார்க்குறோம். நீங்க செய்யறதுனா செய்யாமல் பாருங்க ஃபாதர். ஏன் ஃபாதர் எங்ககிட்ட சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நாங்களே இப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பயமா இருக்கு. அதனால் அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் ஜெபிப்போம். குறிப்பாக ஆலயங்களில், ஆலயத்திற்குள் ஜெபம் செய்கின்ற இடத்தில், அந்த நேரங்களில் இப்படிப்பட்ட அடிமை நிலைக்கு போகாம உடைச்சு போடாதீங்க. ஆனால் பயன்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்வோமே. அந்த வரத்திற்காக ஜெபிப்போம்.